ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் ஸ்கொயரோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஜியாகிரஃபியில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து நமக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜியாகிரஃபியில் வந்துட்டு வைல்ட் லைஃப் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வைல்ட் லைஃப் அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோன்னா, மொத்தம் 15 lakh அனிமல்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 81,281 வகை அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? நம்ம இந்தியாவில் மட்டும். 1950s பார்த்திங்கன்னா நிறையா ஹண்டர்ஸ் இருந்தாங்க நம்ம இந்தியாவிலன்னு இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தாங்க 1950s. 1952 அப்போது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சேஃப்கார்ட் அனிமல். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டேட் அனிமல் பார்த்திங்கன்னா நீலகிரியில் இருக்கிற அந்த வரையாடு, அதுதான் நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல். இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளார் என்னது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர் அது என்னன்னு சொல்லுங்கள். நம்ம இன்ட்ரோ பார்த்தோம். அதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1950 இருந்த அந்த வைல்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிற அந்த போர்டு வந்து நிறைய சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. அதில் 1972 அப்போது வைல்டு அனிமல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 2002 அப்போது வைல்டு அனிமல் ஸ்பெஷல் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. இந்த 2 பிளானையும் வந்து வைல்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறவங்க 1952 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த போர்டை அவங்க வந்து இந்த 2 ஆக்டை கொண்டு வந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1972 வந்து வைல்டு அனிமல் ப்ரொடக்ஷன் ஆக்ட், 2002 வந்து வைல்டு அனிமல் ஸ்பெஷல் பிளான். நெக்ஸ்ட் என்னென்னா, நேஷ்னல் பார்க் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 5 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, கிண்டி நேஷ்னல் பார்க், இது வந்து 1976 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னா நேஷ்னல் பார்க் 1980 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் 1981 ஸ்டார்ட் பண்ணாங்க. முதுமலை நேஷ்னல் பார்க் 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. முகூர்த்தி நேஷ்னல் பார்க் இது வந்து 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம நிறைய ஆக்ட் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதை வந்து எப்போ இம்போர்ட் பண்ணாங்கன்னா 1973 அப்போது ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1992 வந்து எலிஃபென்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம சோஷியல் ஃபாரஸ்ட் பார்த்தோம்னா டோட்டலாக 21 சோஷியல் ஃபாரஸ்ட் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் வந்து 1/3 பார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து மஸ்ட் இருக்கணும். அப்படி அதாவது ஒரு கண்ட்ரியில் 3/1 வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சட்டம் இருக்குது. மெயின் பாயிண்ட் என்னென்னா, தேர் ஆர் 515 வைல்டு அனிமல் சாங்சுரி இருக்குது. பீப்புள்ஸ் ஆர் அலவுட் டு விசிட். அதாவது வைல்டு அனிமல் சாங்சுரி சரணாலயங்கள், விலங்கு சரணாலயங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், இதில் வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து 67 ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்குது, தடை செய்யப்பட்ட பகுதி. இங்கே வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து பீப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 106 நேஷ்னல், நம்ம இந்தியாவில் மட்டுமே மொத்தம் 106 நேஷ்னல் பார்க் இருக்குது. தேசிய பூங்காக்கள் மட்டும் 106 நேஷ்னல் பூங்காக்கள் இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான பறவைகள் சரணாலயம் என்னன்னு பார்த்தோம்னா வேடந்தாங்கல் தான். மிகப்பெரிய சரணாலயம் என்னன்னு பார்த்தோம்னா சத்தியமங்கலத்தில் இருக்குது. சத்தியமங்கலம் சரணாலயம் தான் மிகப்பெரிய சரணாலயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் ஸ்குவாட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்